ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான மெனு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எக் ரைஸுக்காக ரைஸை வேக வச்சுட்டேன். அது கூட தொட்டுக்கிறதுக்கு காரசாரமா உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ண போறேன். சோறு குழம்பு எதுவா இருந்தாலும் இப்படி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட மீதி இல்லாம காலி ஆயிரும். கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கிற பொட்டேட்டோவை தோலை நீக்கிட்டு நல்ல நீளமா கட் பண்ணி உங்க ஃபேவரேட்டான சிக்கன் 65 மசாலாவையும் நல்லா தூவி பொட்டேட்டோல நல்லா பெரட்டி விட்டுட்டு அதே மாதிரி கார்ன்ஃபிளவரையும் பெரட்டி கொஞ்சம் அரிசி மாவையும் பெரட்டி உடனே நல்ல சூடா இருக்க எண்ணெயில மிதமான சூடுல வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். பொட்டேட்டோவை எண்ணெயில சேர்த்ததுமே கிளறிடக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கின பிறகு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விடணும். மிதமான தீல இருந்து கொஞ்சம் நின்னு வேகணும். கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு வெளியில எடுத்துடலாம். பெர்ஃபெக்ட்டா பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. எக் ரைஸுக்கு சோறு வச்சிருக்கிறதுனால சோறு கொஞ்சம் முக்கால் பாகத்துல இருக்கும் போதே வடிச்சிருதேன். கொஞ்சம் வெங்காயத்தாலையும் கட் பண்ணி வைக்கேன். அது கூடவே ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணணும். சாப்பர்ல ஒரு பல்லாரி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லி இலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி எடுத்துருதேன். இது இப்படி ஒண்ணும் பாதியுமா இருந்தாதான் ரைஸ்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சாடும் போது சூப்பரா இருக்கும். இப்ப பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு திரிச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுல இருக்கிற எண்ணெயிலேயே 4 முட்டையும் உடைச்சு உள்ள சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பெரட்டுறேன். முட்டை கொஞ்சம் வெந்த பிறகு சைட்ல வதக்கி வச்சிருக்கிற மசாலாவோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மிக்ஸ்டு ஹர்ப் சில்லி பிளெக்ஸையும் உள்ள சேர்த்து ஒரு பெரட்டிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரைஸையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபைனலா கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் ஒரு அரை எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு உள்ள விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான எக் ரைஸும் ரெடி. நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸ். நாங்க கம்பு கிழங்குன்னு சொல்லுவோம், சிலர் மரவள்ளி கிழங்கு கப்ப கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதோட தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி பாத்திரத்துல சேர்க்கேன். இந்த கிழங்கு பார்த்து வாங்கும் போது உள் தோல் கொஞ்சம் பிங்கா இருந்துச்சுன்னா கிழங்கு நல்லாவே அவியும். கட் பண்ண கிழங்க ஒரு வாட்டி தண்ணியில நல்லா அலசிட்டு கொதிக்கிற தண்ணியில சேர்த்து கொஞ்சம் வேக விடுறேன். கிட்டத்தட்ட ஒரு கொதிக்கிலேயே கிழங்கும் நல்லா சாஃப்டா வெந்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு தண்ணியை வடிச்சிருதேன். அதே மாதிரி கிழங்கு வேகும் போது உப்பு சேர்க்க கூடாது. ஃபைனலா தான் உப்பு சேர்த்துட்டு உடனே வடிச்சு எடுத்துடணும். தண்ணி வடிச்சு வச்சிருக்கிற கிழங்க லைட்டா மசிச்சு விட்டுட்டு தேங்காயில கடுகு வத்தல் கருவேப்பிலை தாளிச்சு உள்ள சேர்த்து ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காவையும் உள்ள சேர்த்து ஒரு பெரட்டிருதேன். கம்பு கிழங்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு. இது கூட கருப்பட்டி காப்பி இருந்தா நல்லா இருக்கும். கொதிக்கிற தண்ணியில கருப்பட்டி அம்பால் காப்பி தூள் சேர்த்து கொதிக்க விட்டு ஆற விட்டுருதேன். இப்ப ரெடியா இருக்கிற லஞ்ச் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான எக் ரைஸையும் கூட தொட்டுக்கிட வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருந்த கிழங்கையும் பாக்ஸ்ல எடுத்து வச்சு காப்பியையும் சேர்த்து பேக் பண்றேன். யாருக்கெல்லாம் கிழங்கும் கருப்பட்டி காப்பியும் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.